கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ரம் ஆனதிலிருந்தே கடந்த 2 மாதங்களாக ஏதோ ஒரு நிலையில் உங்களுக்கு ரிலீஃப் கிடைத்திருக்கின்றது. ஆனால் சிலர் எனக்கு எந்த விதமான ரிலீஃபுமே கிடைக்கவில்லை, மாறாக பிரச்சனைகள் இப்பொழுதுதான் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு என்ன காரணமா இருக்கலாம்? ஒன்று சுயஜாதகம். அதை தாண்டி கோச்சாரத்திலேயே இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி நேர்வலுவில் இருக்கின்றாரா இல்ல வக்ர வலுவில் இருக்கின்றாரா? வக்கரம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கிரகம் பின்னோக்கி போவது போல் தோன்றக்கூடிய ஒரு நிலை. ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில், அதாவது பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை பார்த்தோமேயானால் சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு இப்பொழுதுதான் பிரச்சனைகள் அதிகம் இருப்பது போல் தோன்றும். சனி எவ்வளவு நாள் வக்கரமா இருக்கார்? சனி நவம்பர் 15 வரை வக்கரமா இருக்கார். ஸோ நவம்பர், அதாவது உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் பெரிய அளவிற்கு உங்களுக்கு ரிலீஃப் இருக்காது. நவம்பர் 15க்கு பிறகு கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். அதை தாண்டி நவம்பர் 15 உங்களுக்கு அஷ்டம சனி முடிந்து விட்டது என்றே நாம் கருதலாம். அதாவது சுயஜாதகத்தில் சனி வக்கரமாக இருப்பவர்களுக்கு நவம்பர் 15 அஷ்டம சனி முடிந்து விடுகின்றது அப்படின்னு நம்ம கருதலாம். மற்றவர்களுக்கு நவம்பர் 15 நேர்கதி போய் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அக்டோபர் மாதத்தை பார்ப்போம். முயற்சிகளுக்கேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அக்டோபர் மாதம் இருக்கின்றது. இதை மாதத்தின் முதல் பகுதியில் அதிகம் உணரப் போகின்றீர்கள். இதற்கு முக்கிய காரணம் ராசியின் 3ஆம் இடத்தில் சூரியன், புதன் போன்ற கிரகங்கள் வலுவாக இருப்பதுதான். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் தன்னுடைய நண்பரின் வீட்டில் வலுவாக இருக்கின்றார். அவர் உச்ச புதனை அஸ்தங்கம் படுத்தி இன்ஃபேக்ட் அதிக வலு அடைந்து இருக்கின்றார். இது சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதனால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அஷ்டமசனியால் ஏற்பட்ட பிரச்சனைகளை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க தான் சால்வ் பண்ண முடியும், நீங்கள் தான் தீர்க்க வேண்டும், நீங்கள் தான் தீர்க்க முடியும். பிரச்சனை இருக்கு அப்படின்னு வீட்டில் இருந்து விட்டால், எந்த செயலும் செய்யாமல் இருந்தால் பிரச்சனைகள் தீர்ந்து விட போவதில்லை. நீங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் விலகும், பிரச்சனைகள் சால்வ் ஆகும். எல்லாம் தானா மாறிட போகுதுன்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த மாதம் குறிப்பாக 3ஆம் இடம் வலுவாக இருப்பதினால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக பெனிஃபிட்டாக முடியும். சுக்கிரன் 4 மற்றும் 5 இருப்பது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு, எஃபர்ட்டுக்கு உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? மாதத்தின் 2வது பகுதியில் 2 குடைய சூரியன் நீச்சமாக இருக்க போவதாலும் 10 தேதிக்கு பிறகு குரு பகவான் அவர் வக்ரம் என்னும் நிலையில் இருக்க போவதாலும் கொடுக்கல் வாங்கலிலும் பணம் சார்ந்த விஷயங்களிலும் பிரச்சனைகள் எழலாம். ஓகே, இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அதே நேரம் 20 தேதிக்கு அப்புறம் மாதத்தின் 2வது பகுதி ராசிக்கு செவ்வாய் வந்து விடுகின்றார். அவர் 12 இப்பொழுது இருக்கின்றார். ஸோ செவ்வாய் 12 இருந்தால் கொஞ்சம் தூக்கம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. அவர் 1ற்கு வருகின்றார். 1ற்கு அவர் நீச்சமாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. பாதிப்புன்னு நம்ம பார்த்தோம்னா கோபம் அதிகரிக்கலாம். ஓகே, உங்களோட வேகம், எல்லாத்தையும் ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படின்னு ஒரு இம்பேஷன்ஸ் உங்களுக்கு வரலாம். கோபத்தை நீங்க கண்டிப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நீங்க கோபப்பட்டு, ஏன்னா பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு, என்னடா பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியலையே, இன்னும் இவ்வளவு நாள் இழுத்து கொண்டு இருக்கின்றதே அப்படின்னு நினைத்து கோபப்பட்டால், இந்த மிஸ்பிளேஸ்ட் ஆங்கர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயத்தால் புதிய பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். அஷ்டம சனி இன்னும் 6 மாசம் இருக்க போறார். சரிங்களா? படிப்படியாக எப்பவுமே அஷ்டம சனி 6 மாசம் இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டா பிரச்சனைகள்ல இருந்து உங்களை விடுவிக்கத்தான் பார்ப்பார். ஏன்னா அவர் அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு அவர் தயாராகி விட்டார். இது ஸ்லோவா நடக்கும். ஏன்னா சனி ஸ்லோவா நகரக்கூடிய கிரகம் இல்லையா? இது கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். சிலருக்கு இந்த மாசமே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும், சிலருக்கு அடுத்த மாசம், சிலருக்கு டிசம்பர் மாதம் அப்படின்னு தான் இருக்கும். அது உங்களுடைய சுயஜாதகத்தையும் நட்சத்திர டிகிரியையும் பொறுத்தது. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.